ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, மீண்டுமாக இந்த புதிய நாளை நம்ம காணும்படியான பலத்தை நம்ம கட்டளைக்கு தந்திருக்கிறார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்ன வார்த்தையை நேற்று கேட்டோம். இன்னைக்கு அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஐ எம் ஹோலி, நான் பரிசுத்தர். உங்களை விடுவித்த ஆண்டவர் யார் என்றால், நான் பரிசுத்தரான கடவுள், நான் பரிசுத்தர். நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட பரிசுத்தம் இருக்குது. அவரை அண்டிக் கொள்ளும் போது பரிசுத்தம் நமக்கு தேவை. நான் பரிசுத்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு தீமையும் இல்லை, எந்த ஒரு பாவம் இல்லை, எந்த ஒரு பாவ உணர்வுகளும் இல்லை. அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மையும் அனுதினமும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அழகான ஒரு பாடல் இருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தர் இயேசுவை தரிசிக்க முடியாது, தரிசிக்கவும் கூடாது. ஒருவேளை இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது பரிசுத்தம் இல்லாமல் ஆராதிக்கிற ஆராதனைகளை பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு ஆண்டவர். நாம் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆண்டவர். அவருடைய பரிசுத்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து விட்டோமானால் அந்த வாழ்க்கை விலையேற பெற்றது. இந்த காலை நேரத்துல எங்கெல்லாம் நாம் மனம் திரும்பணும், எங்கெல்லாம் தீமை விட்டு விலகணும், எங்கெல்லாம் நான் பரிசுத்தமாக வேண்டும் என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மையே ஒரு விச அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். நம்ம பரிசுத்தம் நம்மால முடியாது. அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அனுதினமும் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். நம் பலவீனங்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டே இருப்பார். நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருப்பார். பரிசுத்தமாகி ஆண்டவரை போல நம்மால் வாழ முடியும். அந்த உன்னதமான வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாள் முடிந்த அளவுக்கு தீமை விட்டு விலகி, பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் காட்டுகிற பாதைகள் விலையேற பெற்றதாக. அன்பான குடும்பத்து மக்களே, ஆண்டவரோடு கூட ஆண்டவருக்காக வாழ்ற தவிர வேறு ஒண்ணுமே இந்த உலகத்தில் நமக்கு சந்தோஷம். வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கைய பரிசுத்தமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்புக்கொடுக்கும் போது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கவலைப்படாதிருங்கள், அவர் பரிசுத்தர். நாமும் பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்புக்கொடுப்போம். சோமல்லாமா அன்பு ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றியப்பா. நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறேன். நாங்களும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அழைக்கிறேன். ஒருவேளை எங்களுடைய சுய பலத்தினால நாங்கள் பரிசுத்தமாய் வாழவே முடியாதப்பா. இந்த ஒத்தாசை எங்களுக்கு தாங்க. எங்கெல்லாம் நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ, எங்கெல்லாம் நாங்கள் உமக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டுமோ, அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்க நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமா. பிறந்த நாளைக்கும் திருமண நாளைக்கும் நினைவு கூறுகிற மக்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.